இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் கிரியேட் ஆகும். அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2 சூப்பரான ஆப்ஸ் பார்க்க போகிறோம். என்ன ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனை டிஎஸ்எல்ஆர் லுக்கில் டிஎஸ்எல்ஆர் மாதிரி மாற்றுறதுக்கு 2 ஆப்ஸ் இருக்குது. இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபோன் வந்து டிஎஸ்எல்ஆர் லுக் கேட்டுன்னு வரும். ஃபர்ஸ்ட் ஆப் பார்த்தீங்கன்னா லூமியோ கேம். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டிஎஸ்எல்ஆர் லுக் வந்து ஒரு டிஎஸ்எல்ஆரோட ஃப்ரேம் வந்து இந்த ஆப்பில் கிடைக்குது நம்மளுக்கு. அது இல்லாமல் ஒரு டீசென்ட் லுக்கும் ஒரு டீசென்ட் குவாலிட்டியும் இந்த ஆப்பில் வந்து கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பாருங்கள், இதில் மெனுவுக்கு வந்தீங்கன்னா மெனுவில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டிஎஸ்எல்ஆரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கிடைக்குமோ எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த ஆப்பில் வந்து இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு இது நார்மலாக இருக்கிறது தான். கிரிட் வந்து எதுக்காக ரூல்ஸ் ஆஃப் தேர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கிரிட் ஷேப்பில் வரும். அதாவது இந்த கட்டமாக இருக்கும். இது வந்து நம்ம நார்மல் மொபைல்லே இருக்கிறது. பட் இருந்தாலும் டிஎஸ்எல்ஆர்லேயும் இது வந்து இருக்குது. ஸோ பாருங்கள், இதில் ஜூம் பாரும் கொடுத்துருக்காங்க. ஜூம்னா உங்கள் இதில் ஸ்க்ரோல் பண்ணி, அதாவது உங்கள் ஃபிங்கர் பண்ணி இந்த ஜூம் வந்து பர்டிகுலர் ஆப்ஜெக்டை வந்து ஜூம் பண்ணிக்கிறதுக்காக அது ஜூம் பார் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெசல்யூஷன் எந்த மாதிரி மாற்றிக்கலாம். கீழே வந்து அப்படியே அந்த செட்டிங்ஸ்லேருந்து கீழே கேமரா மாதிரி ஐக்கான் இருக்குல்ல, அந்த கேமரா ஐக்கானுக்குள்ள வந்தீங்கன்னா அதில் எத்தனை ரெசல்யூஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சீன் மோடு, ஜேபெக் குவாலிட்டி ஜேபெக் குவாலிட்டினா அந்த இமேஜோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சீன் மோடுன்னு இருக்குது. சீன் மோடு ஹெச்டிஆர் மோடில் வேணுமோ, ஆட்டோ ஹெச்டிஆர் மோடில் வேணுமோ, அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஐஎஸ்ஓ ரேஞ்ச் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இதில் வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் மேலே வந்து ஒரு ஷட்டர் மாதிரி ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை வந்து இந்த ஒரு கேமராவோட எக்ஸ்போசர்ஸ் வந்து அதிகப்படுத்திக்கலாம். எக்ஸ்போஸ்னாக்க ஒரு விஷயத்தை வந்து அந்த லைட்டிங் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துறது, அதுதான் எக்ஸ்போஸ் சொல்லுவாங்க. அது வந்து ஃபோட்டோகிராஃபி இருக்கிறவங்களுக்கு, ஃபோட்டோகிராஃபி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த மீனிங் தெரியும். ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் மட்டும் இல்லாமல் இதில் பெய்டு வெர்ஷனும் இருக்குது. ஸோ இந்த பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஆப்பில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு டிஎஸ்எல்ஆர் பர்ஃபெக்ட் டிஎஸ்எல்ஆராக உங்கள் ஃபோனை மாற்றிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இன்னும் சூப்பரான ஆப்ஸ். இந்த ஆப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஆப். இந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் பர்ஸ்டர். இந்த ஆப் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் சொல்லிடுறேன் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனுவல் மோடு இருக்குது, ஆட்டோ மோடு இருக்குது. அப்புறம் இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஜிப் மோடு இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து ரொம்பவே ஸ்லோவாக ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வரோன்னா இந்த ஆப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேப்சர் பட்டனை அழுத்திட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். லோட் ஆயிரும், டைம் வச்சு லோட் ஆகும். லோட் ஆன பின்னாடி கீழே லாஸ்ட்டில் ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஜிப் அனிமேட்டட் வரும். அனிமேட்டட் ஜிப் வரும். இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். மேலே ஸ்கிப் ஃப்ரேம் ப்ளஸ் கீழே வந்து அனிமேஷன் டிலே. இந்த ஸ்கிப் ஃப்ரேம் 5-6 ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு செகண்டுக்கு நீங்கள் இத்தனை ஃப்ரேம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த தக்காளி வந்து நான் இதில் போட்டுட்ட பின்னாடி ஒரு நார்மல் வீடியோக்கும் ஒரு இந்த ஆப் யூஸ் பண்ணி செய்கிற வீடியோக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. அந்த தண்ணி வந்து எவ்வளோ அழகாக அந்த தண்ணி வந்து எவ்வளோ அந்த தக்காளி வந்து அந்த தண்ணியில் விழும்போது அந்த தண்ணி வந்து எவ்வளோ அழகாக அந்த வருது பாருங்கள், மெதுவாக தெரியுது பாருங்கள். அது வந்து தான் இந்த வீடியோவில் ஆப்பில் அட்வான்டேஜ்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் இந்த ஆப்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலைன்னு கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணிடுங்க. மற்றும் இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.